இந்த டே ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சுன்னு சொல்லாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா வீட்டுக்கு அப்பப்போ போகிறீங்க, அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லைங்க. அம்மா வீட்டுக்கு அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா வருவேன். ஆனால் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அவ்வளோதான். அதோடு நான் கிளம்பி போயிடுவேன். இங்கே தங்குறது அப்படின்னா ரொம்ப ரேர் தான். இங்கே தங்க மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அம்மா அனுப்ப மாட்டாங்க. இப்போ வந்து பசங்களுக்குலாம் லீவ் இல்லையா, இன்னும் ஒரு 10 டேஸ் தான். அதுக்கப்புறம் எல்லா குட்டீஸும் ஸ்கூல் கிளம்பிடும். ஸோ அதனால் ஒரு 2 நாள் வந்து தங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால் தங்கியாச்சு. தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்திருந்தாங்க, இவங்களும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக அம்மா கையால் சமைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த டே போச்சு. பிரியாணி மட்டும் நான் தான் பண்ணேன். ஏன்னா நிறைய பேருக்கு பிரியாணினா அது பண்ணுற பொறுப்பு என்கிட்ட வந்துடும். ஸோ அதனால் பிரியாணி மட்டும் தான் நான் பண்ணேன். சமையல் பண்ணதை விட அது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லோரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாய்ங்க.